பூசிட்டீங்க அந்த பக்கம் பாக்குறேன். அப்புறம் என்னடி பண்ணலாம்? சிக்கா யாரு போறியா எனக்கு தங்கச்சிக்கு தான் தேய்ச்சி விடுறான்னு பார்த்தா அவன் கை விட்டு தேய்க்கிறான். அக்கா சரிக்கா இப்படியே எவ்வளவு நேரம் கொடுத்தா ஜெல்லுக்கு வந்து போயிருக்குல்ல உட்காரி 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 பண்ணாலும் ஒரு அப்படி நமக்கெல்லாம் இப்பொழுது பாஞ்சால போக வேண்டும். போக வேண்டும். ஆனால் இந்த காலகத்தில் யாரும் இடத்தில் வெளிச்சம் கிடையாது. அதனால் ஒரே உடைத்திருக்கிறேன். ஒரே கட்டை எழுதி தீப்பற்றக்கூடியது. 10 என்று பார்க்கலாம். நமக்கு வந்து கஜே பாரு நிறைய இருந்தாலே நமக்கு ஆகிறதுல கஞ்சானம் வந்துருமே சொன்னா தேய் நல்லா கை விட்டுல இப்ப பாஞ்சால தேசத்தில் என்னோட யார் வருது? நான் தான் கூட வரணும். இப்ப நான் என்ன விடுவோம்? நான் பிராமணன் இருக்கிறேன். அங்க பாஞ்சால தேசத்தில் நீ வருவது என்ன கூப்பிடுவேன்? நான் மகாராஜா தான் கூப்பிடுவோம். நல்லா இருக்குது. கூடவே இருந்து மாட்டி வைக்கிறேன். ஐயராய் இருக்கும் மகாராஜா என்று சொன்னால் அரசனாக எனக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் நீயும் ஐயராக வர வேண்டும். நானும் சேசையங்கார். பேரை மாத்திக்கலாம். நீயும் சுப்பையங்கார். சேசையங்கார் சுப்பையங்கார். ஆமா வரலாம். சேசாசு பாமரனா கிருஷ்ணா சேர்ந்து வாருங்கள். இந்த கானகத்தில் ஆமா ஏதோ ஒரு போகிற வழியிலே 7 சுத்து இருமையில வேண்டி இருக்கிறான். வழியில் போட்டு எந்த முட்டாளாக இருக்கும் பாருங்க இல்லையா? நேரம் இரவு நேரம் வேகமாக போய் கொண்டிருக்கிறோம். ஆமா இந்த வேலையை சுட்டி சென்றால் நேரமாகும். அதனால் யார் போட்டிருந்தாலும் சரி இந்த வேலையை வெட்ட வேண்டும். வெட்டி ஆகட்ட பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ஏத்திக்க மாட்டேங்குது. எப்பா மாமா யாரு என்ன கேட்பாமா? கேளு மாமா. இப்ப எதுக்கு அவன்தான் அந்த மரியாதை திருப்பையிலே என்ன வார்த்தை? இந்த வனத்திலே நான் என்னுடைய மனைவார் குளிப்பதற்காக இந்த குளக்கரையில் 7 சுத்தி எங்கு வேலைப்பட்டேன். அவ்வேலையை அறுத்து விட்டு என்ன இந்த வனத்தில் வந்திருக்கிறார்? யாரு உலகத்தில் அறிவில்லாதவன் செய்யக்கூடிய செயல் இது? என்ன போகிற வழியில 7 சுத்தி இருமேலி கொண்டிருக்கிறாய். எந்த விதத்தில் நியாயம்? என்னுடைய மனம் இது. உன்னுடைய மனம்? ஆமா. டேய் மணியனே, உலகத்தில் எது பொதுவான தெரியுமா? எது? போகிற வழி பொதுவே, கட்டிருக்க மாறின் கோவில் பொதுவே,
குடிக்கின்ற தண்ணீர் பொதுவாக இருக்கும்போது எழுந்து சொல்லுகிற போது அறிவிருக்கிறது அவனுக்கு. அறிவு இருக்கிறதா? என்னுடைய வளத்தில் வந்து என்னையே எதிர்த்து பேசுகிறாய். என்ன செய்வோம்? அந்த சிறுபாய்களை என்ன வார்த்தை? என்னுடைய வனத்திலிருந்து என்னை எதிர்த்து பேசுகிறாய். உன்னை ஒரே நொடிப்படி அடித்து மடித்து விடுவேன். என்ன இந்த வனத்திலே இந்த வனம் முதல் சொல்கிறாய் இல்லையா? அவ்வாறு இருந்தாலும் சிறு பையன் தானே, பிராமணன் தானே, எப்படி எதிர்க்க முடியும் என்று நினைக்கிறார். எப்படி விளையும் தெரியுமா? எப்படி? நொடிப்புணில் கொண்டு விடுது. மரியாதை கவனிவிடு. என்னைய கொன்று விடுவாயா? உன்னை எப்படி படிக்கிறா? குட்டி பையன் குட்டி பையன் என்ன வார்த்தை? ஒரே நொடிப்புல தட்டி எறிந்து விடுவேன். பிழைத்து ஓடி விடு. எதிர்த்து சண்டைக்கு வந்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரிந்த அஸ்திரங்களை விட வேண்டும். அஸ்திரத்தை விடுத்து அஸ்திரத்தை விட வேண்டும். அதே சிறுவர்களே, உன்னை கொள்வதற்காக என்ன விடுங்கள் தெரியுமா? என்ன? நான் அஸ்திரம் விடுத்தேன். என்ன? உன்னை கொள்வதற்காக நாகாஸ்திரம் விட்டிருக்கிறேன். என்னை கொள்வதற்கு நாகாசுரம் முடிந்தால் தப்பித்துக் கொள். தப்பித்துக் கொள்வதா? அந்த நாகாசுரத்தை என்ன செய்வேன் தெரியுமா? நாகாசுரத்தை கொள்வதற்கு நான் என்ன விட்டு தெரியுமா? கருடாசுரம் உண்மை இருக்கிற தப்பித்துக்கொள். அப்படியா? ஒரே நொடி பொழுதில் உன்னிடம் சண்டை செய்து புரியாது கிடையாது. வெளிப்பொழுதில் உன்னை கொள்ள போயிருப்பான். என்னையா? இவனிடத்தில் மீன் பேச்சதற்கு நம் கையில் சரியான ஆயுதம் இருக்கும் போது இவனிடம் பேசியிருந்தால் நேரமாக ஆகட்டும். அதனால் இவனை சீக்கிரமாக கொள்ள வேண்டும். அடே மணியடே, உன்னை கொள்ள என்ன அஸ்திரம் விட தெரியுமா? என்ன அஸ்திரம்? என்னை ஒண்ணும் செய்ய முடியாதுடா. அஸ்திர தருவிடத்தே
செய்தவுடனே என்னுடைய உடல் எல்லாம் எரிகுதே தெய்வமே. என்னுடைய உடல் எல்லாம் எரிகிறதே தெய்வமே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ தேவி, என்னுடைய உடல் எல்லாம் எரிகிறதே தேவி. என்னுடைய உடல் எல்லாம் எரிகிறது தேவி. என்னுடைய உடல் எல்லாம் எரிகிறதா தேவி. ஐயோ ஐயோ தேவி, அந்த பிரபலாகப்பட்டவன் என் மீது அக்னியாஸ்திரம் எய்தவுடனே என்னுடைய உடல் எல்லாம் இருந்தது. நீங்கள் ஜலம் தெளித்த உடனே அந்த அனலாகப்பட்டது இப்பொழுது அடங்கி இருக்கிறது தேவி. அந்த பிராமணனை கண்டால் அவனை மறுபடி விடுவது கிடையாது. இப்பவே அவனை மடித்து விட்டு மறுபடி வெட்கமில்லை உனக்கு? எனக்கு அக்னியாசரம் வெடித்ததுமே உடலெல்லாம் எரிகிறது என்று கத்தி கதறி கொண்டிருந்தார். மறுபடியும் சண்டைக்கு வந்திருக்கிறாய். சண்டைக்கு பார்ப்பா. இவனை அடிச்சு இப்ப மடிச்சே போடுவேன். எனக்கு ஒரு சந்தேகம். யார் செத்தாலே அவன் ஊருக்கு தகவல் சொல்லணும். ஒரு கால் 2 பேர் சண்டை பாருங்க வச்சுக்க. அவன் ஊரு பேர் தெரிஞ்சா தானே நான் பொண்ணு பொண்ணு போட்டு எப்படி சாவறது முடியாது. யாரோ 2 பேர்ல ஒரு ஆள் யாரோ ஒருத்தர். அதனால ஊரு பேரு என்ன அர்த்தம்? என்னுடைய வனத்திற்கு வந்த வழி. ஆமா, யார் நீ? உன்னுடைய பேர் ஊர் அதை விலை கூறு. சண்டை என்பது ஒருவர் பங்கல்ல, இருவர் பங்கு. சண்டையிலே யார் ஒருவர் தான் வெற்றி அடைய முடியும். ஆமா, அதனால் நான் அடிக்கக்கூடிய அடியெல்லாம் உன்னுடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறது. என்னுடைய பாதத்தில் வந்து விழுகிறது. நீ விடும் பானம் எல்லாம் என்னுடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறது. அப்படி யார் ஒருவர் இறந்தாலும் அவர் நாட்டிற்கு செய்தி அனுப்ப வேண்டும். அதனால் நானே சொல்லுகிறேன். யார் நீ? சந்திர குலத்தில் உதித்தவன் பாண்டு மகாராஜனுக்கும் என்னுடைய தாயாகி குந்தியவனுக்கும் தேவனுடைய அம்சத்தில் பிறந்த அர்ஜுனன். உயிர் மேலாசை வந்துக்குது. உசுறு மேல உனக்கு பயம் வந்துருச்சு. என்னுடைய தந்தையாருடைய பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம். உன்னை கொல்வதற்காகவே அக்னியாஸ் அஸ்திரம் விட்டவன். உன் மீது எனக்கு என்ன பயம்? அப்படியா? சத்தியமாகவே நான் அர்ஜுனன் தான். நான் யார் தெரியுமா? யாரு? அமராவதிப்பட்டனம் 3 லோகத்திற்கு அதிபதி இருக்கக்கூடிய தேவேந்திர மகாராஜருக்கும் ஊர்வசி அம்மையாருக்கு பிறந்த என்னுடைய பெயர் சித்ராவதன். உண்மையாகுமா? அவனை போய் கட்டி என்னுடைய தம்பி. உங்க தம்பியா? பூலோகத்தில் என்னுடைய தந்தையாருடைய வரத்தில் பிறந்தவன். யாரு? அர்ஜுனன். சரி, உங்க தம்பி தான் எங்களுக்கு உங்களுக்கு மச்சினா ஆளு சரியில்லடி. மட்டும் ஏற மாட்டேன். உன் மாலை யாரத்துக்கு ஆளு வச்சிருந்தா எடுத்து போயிட்டு இருக்கிறாரு.
எனக்கு ஒரு சின்ன ஆசை. நாங்க 600 பேர் இருக்கிறோங்க தானே. வருஷத்துக்கு கணக்கு போட்டா கூட 365 நாள் மீதி பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது சார். கேப் ஆமா, அதனால என்ன பண்ணீங்க, அண்ணன் தம்பிங்களும் சொத்து பாதி பாதியா பங்குறாங்கல்ல, அது மாதிரி உங்க தம்பி தானே 300 பேர் அவர் பங்கிட்டு விட்டுரு. நான் போய் வரேன். டாடா. ஆமா, போக மாட்டேங்க. ஏங்க ஒரே நாள் போய் வெட்டுக்கலாம். அடி அடி அடி. ஆமா, அதுக்கெல்லாம் இல்ல. வாங்க. நீங்கள் யாருக்கு மனைவிகள்? அண்ணன் மனைவிகள். அண்ணன் மனைவிகள் தாயாக வேண்டும். ஏன் 2 பேரும் ஒரு சரி ஏன் விடாது?